Hello viewers, இப்போ நம்ம ஒரு 2 BHK North Facing plan design பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த plan வந்து இப்போ நமக்கு ஒரு 2 BHK plan வேணும். அதுவும் 800 square feet கிட்ட இருக்கணும். அப்புறம் நமக்கு ஒரு பெரிய கார் பார்க் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்கணும். அப்புறம் ஒரு சின்ன டைனிங் ரூம் தனியா இருக்கணும். அப்புறம் நம்ம கிச்சன் கம் டைனிங் இல்லாம ஹால்ல இருந்தே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு தனியா ஒரு டைனிங் ரூம் இருக்கணும். அப்புறம் கிச்சன்ல இருந்து பேக் டோர் வேணும். அப்புறம் மெயினா வந்து நம்ம ஹால்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெட்ரூம் டோரோ கிச்சன் ஓப்பனிங்கோ டாய்லெட் டோரோ தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம இப்படி பிளான் பண்ணலாம். நம்ம சில பிளான்லாம் பார்க்கும்போது நம்ம ஹால்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரூம் டோர் தெரியும், கிச்சன் ஓப்பனிங்லாம் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம அந்த பிளானை கெஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம்ம இப்படி கொடுக்கலாம். இப்போ நம்ம பிளாட் சைஸ் வந்து நார்த் சவுத் 25 feet இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் 40 feet இருக்கு. டோட்டல் பிளாட் ஏரியா 1000 square feet இருக்கு. இதுல பில்டிங் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 820 square feet கிட்ட வருது. இப்போ இந்த பிளான் வந்து வாஸ்துபடி தான் ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில இருக்கு. ஒரு போர்ட்டிகோல இருந்து ஹால் போற மாதிரி. போர்ட்டிகோட சைஸ் 10 feetக்கு 15 feet 3 inch இருக்கு. இந்த போர்ட்டிகோ வந்து ஒரு பெரிய கார் பார்க் பண்ற அளவுக்கு உள்ள பெரிய போர்ட்டிகோ தான். இப்போ நம்மளுக்கு இந்த பில்டிங் வந்து ஒரு 820 square feet வருது. அதுல போர்ட்டிகோ மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா 155 square feet கிட்ட வருது. இப்போ நம்ம மெயின் டோர் பார்க்குறோம். இதுல மெயின் டோர் வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மெயின் டோர் வழியா என்ட்ரி ஆனது ஒரு சின்ன ஹால் இருக்கு. ஹாலோட சைஸ் 11 feet 6 inchக்கு 10 feet இருக்கு. இப்போ ஹால்ல இருந்தே இந்த சைடு ஓப்பனிங் வழியா போனோம்னா டைனிங் ரூம் போகலாம். அதோட சைஸ் 10 feetக்கு 8 feet இருக்கு. இப்போ டைனிங் ரூம்ல இருந்து இந்த ஆப்போசிட் டோர் யூஸ் பண்ணி செகண்ட் பெட்ரூம் போகலாம். இதோட சைஸ் 10 feetக்கு 8 feet இருக்கு. இது இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 6 feetக்கு 4 feet இருக்கு. இப்போ நம்ம டைனிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். இதோட சைஸ் 10 feetக்கு 10 feet இருக்கு. இது இதோட அட்டாச் டாய்லெட். இதோட சைஸ் 6 feetக்கு 4 feet இருக்கு. இப்போ நம்ம டைனிங் ரூம்ல இருந்து இந்த சைடு போனோம்னா சவுத் ஈஸ்ட் அக்னிமூலையில இருக்கிற கிச்சன் போகலாம். கிச்சனோட சைஸ் 10 feetக்கு 6 feet 6 inch இருக்கு. இப்போ கிச்சன்ல இருந்து இந்த பேக் டோர் யூஸ் பண்ணி நம்ம வெளியில போய்க்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு அப்படி வேண்டாம், நம்மளுக்கு பேக் டோர் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம கிச்சனை வந்து ஃபுல்லா கொடுக்கலாம். 10 feetக்கு 10 feet அப்படி கூட கொடுக்கலாம். இப்போ இந்த பிளான்ல பூஜா யூனிட் கொடுக்கணும். நம்ம ஹால்ல இந்த இடத்துல கொடுக்கலாம், அப்படின்னா டைனிங்ல கூட கொடுக்கலாம். இப்போ இந்த பிளான்ல நம்ம செகண்ட் பெட்ரூமோட வாலும் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டோட வாலும் நம்ம வந்து ஷார்ப் எட்ஜஸாக கொடுக்காம இப்படி சாம்பர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஷார்ப் எட்ஜஸாக கொடுக்கும்போது நமக்கு பேசேஜில் போயிட்டு வர்றதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பேசேஜில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். ஸோ இந்த சாம்பர் டிசைன் வர இந்த செகண்ட் பெட்ரூமில் அழகாக நம்ம ஒரு வார்ட்ரோப் கொடுத்துடலாம். இப்போ ஸ்டேர் கேஸ் வந்து ஃப்ரண்ட்டில் போர்ட்டிகோலேருந்தே ஏறுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேர் கேஸ் கீழே வேணால் நம்ம இன்னொரு காமன் டாய்லெட் கூட கொடுக்கலாம், வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி அப்படி கூட கொடுக்கலாம். இப்போ இந்த பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா 820 square feet கிட்ட வருது. இப்போ நம்ம இந்த பிளானை அப்படியே 2Dல பாக்குறோம். இதோட என்ட்ரன்ஸ்ல இப்போ போர்ட்டிகோல இருந்து மெயின் டோர் வழியா ஹால் என்ட்ரி ஆகிறோம். ஹால்ல இருந்து இந்த ஓப்பனிங் வழியா டைனிங் போகலாம். இப்போ டைனிங்க்கு ஆப்போசிட் உள்ள டோர் யூஸ் பண்ணி செகண்ட் பெட்ரூம் போகலாம். இது இதோட அட்டாச் டாய்லெட். இப்போ டைனிங்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்கு. இது இதோட அட்டாச் டாய்லெட். டைனிங்ல இருந்து இந்த சைடா போனோம்னா இந்த இடத்துல கிச்சன் இருக்கு. இது வந்து பேக் டோர் யூஸ் பண்ணி வெளியில போய்க்கலாம். ஸ்டேர் கேஸ் வந்து ஃப்ரண்ட்ல போர்ட்டிகோல இருந்து ஏறுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம செட் பேக் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ல 1 feet 6 inch இருக்கு. சவுத்ல இந்த ஒரு சைடுல மட்டும் 3 feet 6 inch இருக்கு. வெஸ்ட்ல 1 feet 8 inch இருக்கு. மற்றபடி ஃபுல் பிளாட் ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம கிச்சன் வந்து 10 feetக்கு 10 feet கொடுத்த அந்த பிளான்.
இந்த பிளான் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.